இந்த வருட ஒரு கணக்கீட்டுப்படி இந்தியாவில் மொத்தம் 27 மில்லியன் ஏசிஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இது மொத்த இந்தியாவில் 24% அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு பெரும்பாலான பேர் நம்ம ஏசி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இன்னமும் ஏசி எப்படி வேலை செய்யுது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எப்படி அப்படிங்கிறத பத்தி இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியாமலே இருக்கு. ஸோ இந்த ஷார்ட்ஸ்ல டீட்டெயிலாக அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஏசியை பொறுத்த வரைக்கும் மெயினான ஒரு 4 பார்ட்ஸ் இருக்கு. கண்டென்சர் காயில், எவாபரேட்டர் காயில், கம்ப்ரஸர், அப்புறம் எக்ஸ்பென்ஷன் வால்வ் அப்படிங்கிறது. இந்த கண்டென்சர் காயில் அவுட்டோர் யூனிட்ல பயன்படுத்துவாங்க. அது கூட தான் கம்ப்ரஸரை வந்து பயன்படுத்திருப்பாங்க. இப்போ எக்ஸ்பென்ஷன் வால்வ் அப்படிங்கிறது இண்டோர் யூனிட்ல இருக்கக்கூடிய எவாபரேட்டர் காயில் கூட தான் எக்ஸ்பென்ஷன் வால்வை பயன்படுத்துவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த காப்பர் டியூப்ல தான் ரெஃப்ரிஜரண்ட் பயன்படுத்துவாங்க. R32 அப்படிங்கக்கூடிய ஒரு ரெஃப்ரிஜரண்ட் பயன்படுத்துவாங்க. இப்போ கம்ப்ரஸர் ரன் ஆகக்குள்ள இந்த ரெஃப்ரிஜரண்ட் கேஸை கம்ப்ரஸ் பண்ணும். அப்படி கம்ப்ரஸ் பண்ணக்குள்ள அதோட ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. ப்ரெஷர் அதிகமாகிறதுனால டெம்பரேச்சரும் அதிகமாகும். இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த டெம்பரேச்சர் போகும். இப்படி அதிக டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய அந்த கேஸ் கண்டென்சர் காயில் வழியாக போகும்போது அதோட டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்காக எக்ஸாஸ்ட் ஃபேனை பயன்படுத்தி அதோட டெம்பரேச்சர் வந்து குறைப்பாங்க. இது அவுட்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸாக வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த நேரத்தில் தான் ஒரு கண்டென்சேஷன் நடக்குது. இந்த கேஸ் வந்து லிக்விடாக வந்து கன்வெர்ட் ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீட்டாக இருக்கக்கூடிய நீராவி படிஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறையும் போது அது வந்து லிக்விடாக வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த கண்டென்சர் காயில் லிக்விடாக கன்வெர்ட் ஆன அந்த ரெஃப்ரிஜரண்ட் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் டெம்பரேச்சரோட எக்ஸ்பென்ஷன் வால்வ் வழியாக வந்து ரிலீஸ் ஆகும். இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன நேரோ ஸ்பேஸ் வழியாக வந்து வெளியாகும் போது அந்த இடத்துல வந்து எவாபரேட் ஆக ஆரம்பிக்குது. இது கேஸாக வந்து அந்த இடத்துல கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ கேஸாக கன்வெர்ட் ஆகுறது மட்டும் இல்லாமல் அதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து குறைஞ்சிடுது. இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா நம்ம ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கலாம். ஒரு பாட்டிலேருந்து நம்ம லிக்விடை ஸ்ப்ரே பண்ணக்குள்ள அது எவாபரேட்டாக வெளியில் வரும். அது மட்டும் இல்லாமல் அதோட கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த கூலிங்கான அந்த கேஸ் தான் வந்து எவாபரேட்டர் காயில் வழியாக ஃப்ளோ ஆகும்போது அங்கே ஒரு ப்ளோவரை பயன்படுத்தி நம்ம அந்த காற்றை தான் கூலிங்கான காற்றா உள்பகுதியில் ரூம்ல வந்து நமக்கு கிடைக்குது. இந்த எவாபரேட்டர் காயில் வழியா அந்த கேஸ் திரும்ப ரிட்டர்ன் கம்ப்ரஸருக்கு போகுது. கம்ப்ரஸர் திரும்ப அதை கம்ப்ரஸ் பண்ணி அதை வந்து ஹை டெம்பரேச்சருக்கு மாற்றி கண்டென்சர் காயில லிக்விடா கன்வெர்ட் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா வந்து நடைபெறது தான் ஏசியில நமக்கு இண்டோர் யூனிட்ல கூலிங்காகவும் அவுட்டோர் யூனிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டான ஏரும் கிடைக்குது. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.